ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அரிசி மாவு வச்சு செய்யற பருப்பு கொழுக்கட்டை. வாங்க இந்த ரெசிபியை எப்படி வீட்ல ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1/2 கப் துருவின வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கணும். 1/4 கப் ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு, 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து வெல்லமும் பருப்பும் ஒன்னா சேர்ந்து கெட்டி ஆகுற வரை நல்லா கலந்து எடுத்துக்கணும். அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து கட்டி விழாம கலந்து விடணும். மாவு நல்லா சேர்ந்து வந்ததும் 5 நிமிஷம் மூடி வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்து அச்சுல எண்ணெய் தடவி அச்சுல 2 பக்கமும் கொழுக்கட்டை மாவை நல்லா பரப்பி விட்டுக்கணும். பூரணத்துல சின்ன உருண்டையா எடுத்து நடுவுல வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அச்சை அழுத்தி மூடி எக்ஸ்ட்ரா அச்சுல இருந்து வெளியில வர்ற மாவை எடுத்துக்கிட்டு அச்சை மெதுவா திறந்து கொழுக்கட்டையை வெளியில எடுத்துக்கலாம். இப்படியே எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை செஞ்சு ஒரு தட்டுல அடுக்கி வச்சுக்கணும். இட்லி சட்டியில தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். இட்லி தட்டுல ஈர துணியை விரிச்சு செஞ்சு வச்ச கொழுக்கட்டைய ஒன்னொன்னா வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சுவையான பருப்பு கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.